இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருப்பா நல்லா இருக்கும் சார். அண்ணே வாழ்த்துக்கள். அப்பா வாழ்த்துக்கள்ப்பா. மாமா வாழ்த்துக்கள் சித்தப்பா. என்னம்மா வாழ்த்துக்கள் சித்தப்பா. வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள் மாமா. அக்கா எதுக்கு இன்னும் கோவமாவே இருக்க? எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி உன் புருஷன் தானே பொறுப்பேற்றிருக்காரு. அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கலாம்க்கா. கங்க்ராட்ஸ் பா. அம்மா சந்தோஷம் தானே? நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னா கரிகாலன் எல்லா விஷயத்திலையும் எனக்கு துணையா இருக்கணும். இது என்ன புது கதையா இருக்கு? நான் எடுக்கிற எல்லா முடிவிலையும் உன்னோட பங்கு இருக்கணும். சித்தப்பா இது நம்ம பிளான்லயே இல்லையே. கரிகாலா, உனக்கு இதுக்கு சம்மதமா? உனக்கு சம்மதம்னா நான் பொறுப்பேற்றுக்க தயாரா இருக்கேன். சரிங்க சித்தப்பா. சரி. சுத்தம் இதுக்கு உன் புருஷன் பொறுப்புக்கு வராம இருந்திருக்கலாம். பாப்பா. பஞ்சாயத்துக்கு பொதுவா சுந்தரையா வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் வராங்க. அட இது குணசேகர ஐயாவுக்கு மொத பஞ்சாயத்து இல்ல. அவர் பஞ்சாயத்தை எப்படி தீர்த்து வைக்கிறாருன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க போல. கரிகாலா, இப்ப என்ன செய்யறது? சண்டை நடக்கணும்னு தான் வேணும்னே அப்படியெல்லாம் பேசினாங்க சித்தப்பா. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் கையாளணும். என்ன செய்யலாம்னு சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஏ முருகேசா, இங்க வா. போங்க பின்னாடி. இந்த பக்கம் வாங்க. போங்க போங்க. இந்த பக்கம் வா. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் வாங்க. பின்னாடி போங்க. இப்ப என்னப்பா, நீங்க தண்ணி தர மாட்டீங்க அவ்வளவுதானே? எவ்வளவு நேரமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அத சொன்னதுக்கு தான் உங்க ஊர்க்காரங்க சண்டைக்கு வராங்க. உங்க ஊரை பத்தியால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, நீங்க எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க வேண்டாம், போதுமா? என்னடா பயந்து போய் அவங்களே சொல்றாங்க. என்னக்கா உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல. என்னாச்சு இவருக்கு? என்னம்மா, தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க வந்துட்டு இங்க தண்ணியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்? தெரியல அத்தை, அவசரப்படாதீங்க. குணசேகரன் தம்பி ஏதோ காரணமா தான் இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி இங்க இருந்து தேவையில்லாத பிரச்சனை வளர்க்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. இந்த ஆளு ஏதாவது பேசி சொதப்புவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு முட்டாள்தனமான முடிவெடுத்து பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நமக்கு சாதகமா தானே நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது பேசி நம்ம ஊருக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா இவரே வேணாங்கிறாரு. தேவையில்லாம இவரை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தோமே. சுந்தரையா மாதிரி இவர் வரமாட்டாரு. பாருங்க, தண்ணி வேண்டான்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டான், போதுமா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இனிமே உங்ககிட்ட தண்ணி கேட்டு வந்து நாங்க நிக்கவே மாட்டோம். நீங்க கிளம்புங்க.
என்னப்பா உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? சரி வாங்க. தம்பிங்களா ஐயா. நீங்க எல்லாம் போய் அவங்க ஊருக்கு போற எல்லா இபி லைனையும் கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்கய்யா. ஒரு சின்ன குண்டு பல்புக்கு கூட நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு கரண்ட் போகவே கூடாது. என்ன சொல்றாங்க? என்னது இபி லைனை கட் பண்ண போறீங்களா? நீங்க இபி லைனை கட் பண்ண எங்களுக்கு எப்படியா கரண்ட் வரும்? அது எங்க பிரச்சனை இல்லையே, உங்க ஊர் பிரச்சனை தானே. உங்க ஊரு மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 ஊர் கரண்ட்டும் எங்க ஊர்ல தான் இருக்கு. வெயில் நேரத்துல எங்களுக்கே கரண்ட் பத்தாம அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எங்க ஊர்லயே கரண்ட் தட்டுப்பாடா இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. தனக்கு போக தானே தானமோ தர்மமோ பண்ண முடியும். அது கரண்ட் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நீங்களா கொடுக்குறீங்க? நீங்க சொல்றது சரிதான், கவர்மெண்ட் தான் கொடுக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு எங்க ஊர் பக்கம் கரண்ட் கம்பியே வராம வானத்துல உங்க ஊருக்கு கரண்ட் கம்பி போட சொல்லி கரண்ட்டை கொண்டு போங்க. நாங்க எதுவுமே தடை சொல்ல மாட்டோம். தம்பி நீங்க போங்கப்பா. சரிங்கய்யா. கரண்ட் இல்லைன்னா மோட்டர் ஓடாது, விவசாயமே பண்ண முடியாது, பயிரெல்லாம் கருகி போயிடும். அதுதான் உங்க ஊர் தலைவர் நல்ல யோசனை வச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. என்னயா இப்படி சொல்றாரு? விவசாயம் மட்டும் இல்ல, கரண்ட் இல்லைன்னா ஊர்ல எந்த தொழிலும் நடக்காது. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க ஊருக்கு எது நல்லதோ அதைத்தானே நாங்க பாப்போம். எங்க ஊரை பத்தி கவலைப்படாத உங்க ஊரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? இருங்கப்பா இருங்கப்பா, நான் பேசுறேன். நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம், தயவு செஞ்சு கரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் இன்னொருத்தர் வாழ்ந்தாகணும். உணவு, தண்ணி, கரண்ட் எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே அத்தியாவசியம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் இதை தர மாட்டேன், நீ அதை தர வேண்டாம்னு சொன்னா நாம யாருமே வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அதனால தேவையில்லாத இந்த சண்டை எல்லாம் வேண்டாம். வருஷா வருஷம் இந்த பஞ்சாயத்தும் வேண்டாம். இது 150 வருஷ அக்ரிமெண்ட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை கரண்டா தரோம். நீங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பங்கை எங்களுக்கு தனியா கொடுங்க. சரிங்க, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களால வராது. நாங்க வரோம்.